இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு பயமாக தான் இருக்குது. என் வீட்டுக்கு வந்து வீடியோ எடுக்கவே எனக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எங்களுக்கு நான் நினச்சபடி போகலை. 1 மணி 1:30 மணி இருக்கும். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு மாதிரி கண்ணாடாமல் டல்லாக இருக்க மாதிரி இருக்கனால தான் நான் கண்ணாடி போட்டிருக்கேன். வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் நெக்ஸ்ட் வீடியோ. 1 மாதம் கழித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குற யாராச்சும் யோசிச்சிங்க அப்படின்னா, நான் போன வீடியோலேயே ஒன்று சொல்லி சம் அன்அவாய்டபுள் சுச்சுவேஷன்ஸால் என்னால் வந்து ரெகுலராக வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போய் கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் நான் வந்து வாரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறேன். இருந்தாலும் எடிட் பண்ணுறதுக்கு முடியாமல் ஆயிடுச்சு. இனிமேல் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடலாம் ஒரு நம்பிக்கையோட அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னன்னா நாங்கள் பேயை பார்த்தோம். இன்னும் கிளியராக சொல்லலாம், வி விட்னஸ் த கோஸ்ட், வி விட்னஸ் த பேய். எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே போக சொல்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கடைசியில் என்ன ஆச்சுங்கிறத சொல்கிறேன். அந்த பேயை உங்களுக்கு கடைசியில் நான் ஃபுட்டேஜை காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நைட் டைமில் வந்து ஒரு ரெசிடென்சி ஏரியான்னு சொல்லலாம், ஒரு பணக்காரங்களாம் வாழ்வாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு ஒரு வேலையாக போயிருக்கான் போல இருக்கு. எந்த வேலையாக இருக்கும் தெரியல எனக்கு. அவன் அந்த ஒரு வேலையாக போயிருக்கான். போன இடத்துல ஒரு அமானுஷ்யமான ஒரு பொருளை பார்த்துருக்கான். அந்த இடத்துல வந்து அவன் அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து வரும்போது ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு பொருளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அமானுஷ்யம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். மீட் பண்ணும்போது எங்கள்கிட்ட வந்து அதை ஷேர் பண்ணிட்டு, நாங்கள் 3 பேர் அதை வந்து எங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியா, அப்போ சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தோம். நம்ம அதே ஒரு வீடியோவாக போடுவோமே அப்படின்னு சொல்லி நைட்டாக மைண்டுக்குள்ளே தாட்டு வந்ததுனால அந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக போகிறோம். ஃபஸ்ட்டு டே அங்கே போகிறோம். பேசிக்கிட்டே வரான், ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்லிட்டு இருக்கான். எனக்கு வந்து அந்த இடத்த பார்க்க சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போகலாம். நாங்களும் அப்படியா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கிட்ட போயிட்டோம். அந்த இடத்துக்கிட்ட போனதுக்கப்புறமே பைக்கை பார்க் பண்ணோம். 1 மணி 1:30 மணி இருக்கும். ரொம்ப அமைதியான ஒரு ஏரியா. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு. இருந்தாலும் பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை. என்ன ஏறப்போகுது, எப்பவும் போல வெளியே வர மாதிரி தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை பார்க் பண்ணுறான். நானும் பைக்கை பார்க் பண்ணிட்டு நான் அந்த இடத்த அப்படியே சுற்றி பார்க்குறேன். அவன் என்ன பண்ணுறான், ஒரு மரத்தை காட்டுறான். இதுதான் இந்த மரம் அப்படின்னு காட்டுறான். நான் அவ்வளோ நேரம் அந்த மரத்தை வந்து கவனிக்கலை. ஏதோ மரம் அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த மரத்தை நானும் பார்க்குறேன். அந்த மரத்தில் ஃபுல்லாக வந்து உங்கள் வீடியோ தான் போடுறேன். அந்த மரத்தில் வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து ஏதோ ஒரு துணியை கட்டியிருக்காங்க, அங்கங்கே துணி தொங்க விட்டுருக்காங்க, ஏதோ பிடிச்சி மந்திரிச்சு வச்ச மாதிரி அந்த மரத்தை ஃபுல்லாக ஏதோ ஜோடிச்சு வச்சுருந்தாங்க. அதை பார்த்த உடனே நான் வந்து சடனாக எனக்கு மூட் சேஞ்ச் ஆகி எனக்குள்ளே ஒரு பயம் கலந்த ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் நான் எதுவும் பெருசாக யோசிக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அந்த மரத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் கூட இருக்க 2 பேருமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்டரலாக நானும் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் வந்து எப்படின்னா, இங்கே எப்படி சொல்கிறேன்னா, இதான் ரோடு வச்சுக்கோங்களேன். அங்கே ரைட்டு திரும்புற மாதிரி அந்த ரோடு இருக்கும். அந்த சம்பவ இடம் அங்கே வந்து லைட் இருக்காது. ரொம்ப கொஞ்சம் தூரமாக போகும். மொத்தம் பிளாக்காக இருக்கும். அந்த பிளாக் ஆனதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் திரும்பினா அந்த உருவத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் என்ன பண்ணோன்னா, அந்த பைக்கை அங்கே நிறுத்திட்டு அந்த ரோட்டை நோக்கி நிற்கிறோம். பிடிச்சிக்கிட்டு இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். அந்த மரம் வந்து திடீர்னு சும்மா அந்த மரம் அப்படியே காற்றடிச்சு அப்படியே உசுன்னு சவுண்டு வந்து காற்றாடிச்சு நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியாக நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருப்போமா, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஃபஸ்ட் டே ஃப்ளாப் ஆகிடுச்சு. எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எப்படி கற்றுது பண்ணாய்? சம்பவத்தில் இவங்க 3 பேர் இருக்காங்க. மிரண்டா ஜூஸ் வேறு எதுக்கு. ஓகே, சம்பவம் ஸ்பாட் வந்து இந்த வித்தியாசமான மரம் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த மாட்டு சுஜுக்கி இருக்குல்ல, நீ சரி பாடி பண்ண ஓகேவா? என்ன பண்ண சொல்லி அங்கே தான் உன் கேமரா திரும்படா. என்ன ஃப்ரெண்டாப்பா தூங்குறாங்க. சரி ஃப்ரெண்டில் போகிறாங்க, பின்னாடி வரேன்.
குடிச்சு விட எனக்கு தெரிஞ்சு ஓட போகிறான் நீங்கள் சிம்பிள் தான்டா அதே இங்கே ஒன்றும் இல்லை அந்த வீடு இருக்குல்ல அந்த வீடுக்கு முன்னாடி தான் நான் சம்திங் வித்தியாசமாக பார்த்தேன். போலீஸ் கேஸ் இருக்குது லேட்டாக வர ரொம்ப நேரம் நான் அது பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டு அங்கேருந்து எஸ்கேப்பாக எகிரி குடிச்சு ஓடியாந்து வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டோம். ஆனால் எனக்கு என்ன வீடியோ எடுக்கணுமே, வீடியோ கண்டென்ட் போடணும்னு யோசிச்சுட்டேனே. அதனால் என்ன பண்ணேன்னா திருப்பி அவங்க அடுத்த நாள் வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன், போஸ்ட் பண்ணி ஓகே சொல்ல வச்சாச்சு. இது அடுத்த நாள் நைட்டு 1 மணிக்கிட்ட 12:30 to 1 மணிக்கிட்ட பைக் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த டைம் வந்து ரெண்டு பைக்கில் போகிறோம். அன்றைக்கி ஒரு பைக்கில் போயிருந்தோம், இந்த டைம் 2 பைக்கில் போகிறோம். என்ன சொல்கிறான்னா இதில் 2 வழி இருக்குது, அன்றைக்கி நம்ம நேற்று போனது ஒரு வழி, இன்றைக்கி போகிறது வேறு ஒரு வழி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சரி புது வழியில் போகலாமேன்னு சொல்லிட்டு அவங்க கூட நாங்களும் போயிட்டோம். நடந்து போகிற வீடியோ காட்டுறவங்களுக்கு அப்படி பைக்கில் போகிறோம். பைக்கில் போனால் அவன் அப்படியே ரைட்டுங்களா லெஃப்ட்டுங்களா நாய் கத்த ஆரம்பிச்சிச்சு. ஊரில் கல்லாம் நாய் அங்கே தான் இருக்கும் போல் அப்படியே குலைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நாயை சவுண்ட்லேயே எங்களுக்கு பாதி உசுறு போயிடுச்சு. பேய்கிட்ட அடி வாங்கி செத்தலாம், நாய்க்கிட்ட கடி வாங்கி சாகக்கூடாதுங்கிறதுக்காகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபியர் கலந்த ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பைக்லேயே போயிட்டோம் அந்த இடத்துக்குள்ளே. அவன் லெஃப்ட்டு திரும்ப ரைட்டு திரும்ப அப்படியே இருட்டாக இருக்குது, நாய் குலைக்குது. நான் பைக்கில் உட்காந்து வந்துட்டுருக்கேன், அவன் கூட உட்காந்து பேசிக்கிட்டே வரான். என்ன பேசிட்டு வரான்னா பயமாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குங்களா. நாங்கள் சரி வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறோம். கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்த நிறுத்திட்டான். அந்த இடத்த நிறுத்தினதுக்கப்புறம் அந்த இடத்த காமிச்சான். அந்த இடத்த பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நாய் கத்துது. நாயோட இருக்கேன் புதக்குழியாக இருக்குது. பண்ணுடா எப்படிடா போகிறது? மஜா கடி எப்படி வந்த பார்த்தியா? கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்குது. அது கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்குது. நம்ம பாட்டுக்கு கொளுத்திட்டு போயிட்டு இருக்கோம். இடம் மட்டும் தான் இருக்குது. அவன் பார்த்த இடம் இருக்குமோ. ஏய் அப்படியா? ஏய் பார்க்கவே மாட்டேடா. நீ நாய் எதை கத்துறா சார்? போடா பார்ப்போம். டேய் நாய் என்னடா இவ்வளோ இருக்குது? கடிச்சிட போதுடா நாயை. சொன்னியா? நடந்து வந்து தான் செம்மையாக வந்துருக்குண்டா. அவன் வந்து அவன் செத்துருப்பாங்க. நான் என்னடா ஒன்றுமே தெரியல. ஏன் இருக்குது, பிசாசு இருக்குன்னு கூட பிரச்சனை இல்லைடா. இந்த அதான் பையன் ஒரு எஃபெக்ட் கொடுக்குறான் பார்த்தியா? அவனை ரூட்டு வந்துட்டுமா சைடில் வேணா அது என்ன ஓடுறேன் யார் அந்த பக்கம் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கி செத்தமேடா. நம்ம கொஞ்சம் பொலிட்டிக்கு வந்துட்டு இருக்கோம். ஆனால் மஜாவாக இருக்குல்ல. இதான் உங்களில் பேர கைண்ட் ஆஃப் ஹெட்டு மண்டை மாதிரி எதுவும் தெரியுது. குறைஞ்சி போனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், திருப்பி பைக் வந்து வெளியே விட்டுட்டு நடந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி ட்ரை பண்ணி நடந்து உள்ளே போகிறோம். சைடில் வேணா அது என்ன ஓடுறேன் யார் இல்லை இந்த வீட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அங்கே நாய் தவிர்த்து அதை போடுறேன். பேயை விட நாய் தானே தொல்லை அதிகமாக இருக்கு. தயவு செஞ்சு ஓடாத. அப்படி ரிட்டன் திரும்ப நாய் வரைக்கும். நாங்கள் பேயையும் பார்க்கல, பிசாசையும் பார்க்கல. அங்கே ஏதோ மண்பானையை கவுத்து வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த இடம் வந்து நம்ம எதை பார்த்தாலும் பேயை பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடம் இருந்துச்சு. இருந்தாலும் யாரும் இல்லாத ஒரு இடம், ஃபுல்லாக இருட்டு, நிறைய நாய்ங்க, சென்சார் லைட் அப்பப்போ ஆஃப் ஆன் ஆகுது, காற்றடிக்குது. ஒரு தனி மரம், அரச மரம் போது பெரிய தனி மரம், அந்த மரத்தில் நின்று தொங்க விட்ருக்காங்க. இது இருக்கும்போது நமக்கு எப்படி பயம் இல்லாமல் இருக்குங்கிறது தான்
நிதர்சனமான உண்மை. என் ஃப்ரெண்டு பயந்ததில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கும் பயமாக தான் இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம், குட் பை, தேங்க்ஸ். எனிவே பை, தேங்க்யூ.